இங்க நம்ம இருக்கிற சகோதரர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்தார், அவர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அது என்ன அற்புதம் செய்தார் என்பதை இப்போ அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லுவார். பிரதர், முதலாவது உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் மக்களுக்கு சொல்லிருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள்லயே கர்த்தர் என்னை சாட்சியாக கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஊர் கழுகுமலை. பிழைக்க வந்த ஊர் கோல்பட்டியில் நாங்கள் பிழைக்க வந்த ஊர். என் பேர் காளிராஜ். ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி காளிராஜாக இருந்தேன். இப்போ என் பேர் காலேப் என்று மாற்றிருக்காங்க. காலேப். ஆமாம், காலேப். நாங்கள் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய துன்மார்க்கமான காரியங்கள், அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் உண்டு. குடிப்பழக்கங்கள், பாவங்கள், விக்கிரம ஆராதனைகள் ரொம்ப அதிகமா ஈடுபடும். உங்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியமான குடும்பம் தான். எங்களுடைய குடும்பங்கள்ல எங்களுடைய தாயார், தகப்பன் எல்லாருமே இந்து வைராக்கியத்துல ரொம்ப அதிகமான வைராக்கியம். அதுலதான் நம்ம பேர் காளின்னு சொல்றது இந்த மாதிரி வெட்காளியம்மன் கோயில், வெட்காளியம்மன் சொல்லி ஒரு கோவில் இருக்கு. அதோடைய பேரு தான் குலதெய்வம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதே போல எனக்கு ஒரு சகோதரர் உண்டு. அவர் கொஞ்சம் காண்டிகாப்பு. அவருடைய பேரு ஐயனார்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவர் குலதெய்வமா எங்களை குடும்பம் வழிபட்டது ஐயனாரை தான் ரொம்ப வழிபட்டு வந்தாங்க, குலதெய்வம் சொல்லி. ரொம்ப வருஷ காலமா அந்த தெய்வத்தை தான் பின்பற்றி எல்லாம் இருந்தோம். குறிப்பிட்ட காலங்களில் வரக்கப்புறம் என்னுடைய வயசு ஒரு 13-14 வயசுக்கு அப்புறம் என்னுடைய தாயார் இறந்து போனாங்க. நம்ம அப்போ இயேசு பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய சகோதரர் சிறு வயது முதல் கொண்டு ஒரு 3 வயசுலயே அவன் நடக்க முடியாத சூழ்நிலையில ஒரு அனாவத ஊனமுற்ற இல்லம் சொல்லி திருநெல்வேலி பகுதியில இருக்குது. அங்கதான் அவனை சேர்த்திருந்தோம். அப்பா தாயார் தகப்பன் இருக்கும்போது 3 வயசுல அவனை கொண்டு விட்டாங்க. அந்த நாள் முதல் கொண்டு அவன் இயேசுவை பத்தி அந்த அவன் படிச்ச அந்த ஸ்கூல்ல அவன் சொல்லி அதன் மூலமாக ஏற்றுக்கொண்டாப்புல அவனுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள்ல கர்த்தர் அது பெரிய ஒரு ஆச்சரியமா நடத்திருக்கிறாங்க. அதே போல அவன் லீவு டைம்ல வரும்போது செய்யும்போது இயேசுதான் தெய்வம் அப்படிங்கறது எங்க குடும்பத்துக்குள்ள சொல்லுவாப்புல. ஆனா எங்க குடும்பத்துல யாருமே அதை அவ்வளவா ஏற்றுக்கொள்ள. அந்த சின்ன வயசுலயே சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே அவனுடைய விவரம் தெரிய போகுது. ஒரு 6-7 வயசுக்கு அப்புறமே இந்த இயேசு தெய்வத்தை அவன் வழிபட ஆரம்பிச்சாப்புல. ஆனா எங்க குடும்பத்துக்கு வரும்போது லைவுக்கு வரும்போது செய்யும்போதுனா அந்த காரியத்தை பத்தி சொல்லுவாப்புல. ஆனா எங்களுக்கு ஒரு வித்தியாசமா தான் எங்களுக்கு குடும்பங்கள்ல அது என்ன தெய்வம், அது ஒரு வித்தியாசமான கடவுளா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் விட்டது. ஏன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப பாரம்பரியம் இந்து ஐதீகங்கள் ரொம்ப அதிகமா உண்டு. சொன்ன உடனே ஏத்துக்கிட மனம் இல்ல. ஆனா என் சகோதரர் அடிக்கடி சொல்லுவாப்புல, இந்த மாதிரி இயேசுதான் தெய்வம், அவருதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாப்புல. அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா ஆண்டவரை நம்பி இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா தாயார் இறந்ததுக்கு அப்புறம் நானும் தனிமையில ரொம்ப பாரத்தோடு கஷ்டம். என் தகப்பன் நானும் தான் தனிமையா வாழ்ந்தோம். அந்த நாட்கள்ல ரொம்ப தனிமையை குறிச்சு ரொம்ப ஒரு பாரம் உண்டு, உணர்வு உண்டு. அப்ப நமக்கு இந்த உலகத்துல யாருமே அன்பு செலுத்துறதுக்கு இல்ல, அன்பு இல்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ரொம்ப நாங்க இயக்கத்தோட தான் தாய் தகப்பன் நாங்க அப்பாவும் நானும் அப்படிதான் இருந்தோம். அப்ப உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு ஒரு 13-14 வயசுக்கு அப்புறம். 14 வயசுலயே உங்களுக்கு தாயார் 13 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. அப்ப நானும் எங்க அப்பாவை மட்டும் தான் தனிமையா இருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில எங்க அப்பா தெய்வங்களை ரொம்ப வழிபடுவாங்க. அப்போ வாடா கோயிலுக்கு போவோம் அப்படி இப்படின்னு என்னை கூப்பிட்டு போவாங்க. அங்க போனாலுமே நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும்போது நான் தீப்பெட்டி தொழில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல படிப்பை நிப்பாட்டிட்டேன். ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்ச உடனே படிப்பை நிப்பாட்டிட்டு தீப்பெட்டி தொழில ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹோட்டல் கடைக்கு மாறினேன். அப்போ அந்த ஹோட்டல் கடையில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கும்போது பையங்களோட பசங்கள் பழக்கத்தின் நிமித்தமா சில பாவமான காரியங்கள், குடிப்பழக்கம், அப்படி சினிமாவுக்கு போறது, இப்படின்னா போனா ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும். 14 வயதுலயே குடிப்பழக்கத்துக்கு 15-16 வயசுலயே என்னுடைய பழக்க வழக்கங்கள் அந்த அப்பாவுக்கு தெரியாம மறைமுகமான அந்த குடிக்கிறது செய்யறது இப்படிப்பட்ட பாவமான காரியத்துல செயல்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸுகள் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி அது ஜாலியான டைப்பா கொண்டு போனாங்க. அப்போ எனக்கு அது பாவமா தெரியல. ஆனா அந்த டைம்ல ஒரு ஜாலி பசங்களோட ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையில அப்படியே கொண்டு போனாங்க. இது ஒரு 21 வயசு 22 வயசு வரைக்கும் அப்படியே கடந்து வந்தது. இப்போ பழக்கத்துல இருந்து உங்க அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. என்னுடைய சகோதரருக்கு தெரியாது. மறைமுகமான எங்க அப்பாவுக்கு அவ்வளவா தெரியாது. அப்படியே சில காரியங்கள் மறைமுகமாவே இருந்தது. ஆனா என்னுடைய லைஃப்ல அந்த காரியங்கள் கடந்து போகும்போது அப்பவும் நிம்மதி கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது. தனிமையை குறிச்சு ரொம்ப பாரம் உண்டு, கஷ்டம் உண்டு. தெய்வத்தை எங்க அப்பா அவங்களுடைய தெய்வத்தை வழிபட்டு கொண்டு போவாங்க. அந்த சூழ்நிலையிலயும் அது நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கல. இப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கும்போது சில சமயங்கள்ல அப்போ என்னுடைய சகோதரர் அங்க படித்து முடித்து மறுபடியும் அவன் சொந்த ஊருக்கு வர்றதாக கிளம்புனாப்புல. அப்போ கிளம்புற போதே
இந்த மாதிரி நான் கோவில்பட்டிக்கு வர்றேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாப்புல. அப்போ வர்ற இடத்துல நான் வந்து அப்பவும் சரி கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பா நான் வந்துட்டாப்புல, வந்து இங்க இருக்கிறோம், அவனுக்கு வேலைக்கா தேடி அலைகிறோம். அந்த சூழ்நிலையிலயும் அவன் இயேசுவை பத்தி என்கிட்ட சொல்றாப்புல. அப்பவும் எனக்கு அது ஒரு பெருசா தெரியல. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறமும் நாங்க குடும்ப பாரங்கள் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல சமையல் காரியங்கள் எல்லாமே நான் பண்றதுனால அந்த ரொம்ப அதிகமான ஒரு பாரத்துக்குள்ளதான் கடந்து போகணும், நிம்மதி கிடையாது. ஆனா அவங்க அண்ணன் அவங்க சகோதரர் வந்து நல்ல ஒரு ஜெபிக்கிற நல்ல ஜெபிக்கிற சகோதரா இருந்தாப்புல. அவன் வரும்போதுதான் சொல்லுவாங்க, நீ தனிமையை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், இயேசு ஒருவர் இருக்கிறார், நமக்கு அவரு தான் மெய்யான தெய்வம், அப்பா வழிபற்ற பின்பற்றத்தை நீ பட வேண்டாம், நீ ஆண்டவர் தான் உண்மையான தெய்வங்கிறது நீ நினைச்சுக்கோன்னு சொல்லுவாப்புல. அந்த சமயங்கள்ல நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவேன், அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அதே போல என் சகோதரர் படிக்கிற இடத்துலயும் நான் அவனை பார்க்க போகும்போது சில அங்க வார்டன்ஸுக்கு போகும்போது அவங்கள ஒரு சகோதரர் செல்வ சுரேஷ்குமார்னு சொல்லி அவங்க அடிக்கடி அந்த ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. நான் போற நேரம் வர்ற நேரம் இயேசு உண்மையுள்ள தெய்வம்பா, அவரை போல அன்பு உள்ளவர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிக நேரம் என்கிட்ட அந்த டைம் அநேக முறை வந்து ஆண்டவர் உங்களுடைய இருதய கதவை தட்டியிருக்காரு, பேசியிருக்கிறாங்க. இப்போ அநேகர் முறை வந்து தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அதாவது பாவத்துக்குள்ள இருக்கிறதும் நம்ம சாபத்துக்குள்ள இருக்கிறதும் கடவுள் அதை கொண்டு வர்றதுக்காக சில காரியங்கள்ல கர்த்தர் நம்மளை நேர்த்தியா கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த நேரங்களை சொல்லும் போது நான் கேட்கல. ஆனா அடிக்கடி சகோதரர் வந்ததுக்கு அப்புறம் அந்த அண்ணன் பார்க்க வருவாங்க. வரும்போது நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது கூட நிறைய முறை வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, தம்பி நீ சில காரியங்கள்ல பாவத்துல ஈடுபட்டு இருக்கிற, அதை விட்டு நீ வெளியே வரணும், உனக்கு இயேசுங்கிற தெய்வத்தை நீ வழிபடும் போது அந்த பாவம் உன்னால விட முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள அந்த பாவம் வந்து விட முடியாத காரியத்துல இருக்குது. குடி பழக்கங்கிறது ஒரு பாவமாவே தெரியல, அது சாதாரண ஒரு நடைமுறையா இருக்குது. ஆனா நானும் அப்படிதான் அன்னைக்கு வாழ்ந்தேன். இதுல என்ன பாவம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துதான் வாழ்ந்தேன். ஆனா அந்த அண்ணன் சொல்லும் போது அது எனக்கு ஞாபகம் அடிக்கடி வரும். அப்போ இயேசுதான் தெய்வம் அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம விட்டுலாமோ அப்படிங்கிற நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் வந்து உங்களை முன் குறித்ததுனால அநேக முறை வந்து உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. என்கிட்ட வா. ஆண்டவர் சொல்ல பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளாத போல அந்த காரியங்களை வந்து நம்ம தேவன் பக்தி, அப்ப அந்த வைராக்கியம் எனக்கு உண்டு. இந்து வைராக்கியத்துல அந்த பசங்களோட ஒரு கோயில்களுக்கு போக செய்ய பக்தி உண்டு. ரொம்ப அதிக பக்தி உள்ளவனா தான் நான் வாழ்ந்தேன். ஆனா அந்த பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்வாருங்கிறதுனால அந்த சால கட்டுங்கள்ல சில சமயங்கள்ல ஆட்கள் மூலமா நம்மகிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. ஆனா நம்ம செவி சாய்க்கல. ஆனா அந்த டைம்ல அப்போ நான் சகோதரர் மூலமா சொல்லும் போது அவன் வர ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவாப்ல. சகோதரன் கூட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சபைக்கு போறாப்ல. அப்போ என்னுடைய குடும்பத்துல என் தாயாருடைய சித்தி ஒருத்தவங்க உண்டு. அவங்கன்னா சரி தம்பி வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு மேலும் மேலும் அதிகமான பாரங்கள் ஆயிட்டு சூழ்நிலைகள் பார்க்கும்போது அவன் சமையல் பண்ற செய்யறது இந்த காரியங்களை பார்க்கும்போது இவனுக்கு எப்படியா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்பாவும் தனிமையாதான் பையன் கஷ்டப்படுறான், நம்மளும் தனிமையா படுறோம், ஒரு பொம்பளை வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போய் திருமணம் முடிச்சிட்டீங்க? திருமணம் முடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக கூட அந்த இந்து வழிபாடுல தான் அந்த சாதகம் பாக்குறது, சோசியம் பாக்குறது, அதை பார்த்துதான் முடிச்சது. நீங்க முடிச்சதுமே ரசிக்கப்படாத பெண்ணு தான், அது இந்து வைராக்கியத்துல உள்ளதான். நான் என் சகோதரர் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் இல்லாதபடிதான். ஏன்னா எனக்குள்ள அந்த பாவ செயல் இருந்தனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அந்த சூழ்நிலை என் மனைவியை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாதகத்தை எல்லாம் பாக்குற போது அவளுக்கு நாகதோஷம் இருக்கு, இப்படி நாகதோஷம் இருக்கு, இந்த மகளை முடிச்சாலும் 2வது திருமணம் முடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னு கூட எனக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அநேகருக்குள்ள அப்படிப்பட்ட தோஷங்கள் இதெல்லாம் கழிச்சா சரியா போகும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே வந்து பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கும் அநேக தோஷங்கள்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பா, அவங்க பூசாரிகள் சாதகத்தின்படி அந்த சோசியக்காரங்கள் படி இதெல்லாம் அந்த சாதகத்துக்குள்ளேயே தான் கடந்து போக முடியும். இந்த காரியங்கள் இப்படி செய்தாதான் அது சரியாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை செய்யவும் இல்லை. ஆனா அது இப்படி பண்ணினாதான் அந்த 2 மனைவி, அதெல்லாம் 2 மனைவி கெட்டாதபடி ஒரு மனைவியோட வாழ முடியும் அப்படிங்கிறது அந்த அதிகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்க சாதகத்தை பார்த்தோம், அது எங்களுக்கு திருப்தி கிடையாது. ஆனா சாதகத்தை பார்த்தோம் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சோம். அதுவும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ஒரு 2 மாதம் 1 மாதம் கடந்து போச்சு. திருமணம் ஒரு இந்து முறைப்படிதான் முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மனைவிட்ட அப்போ அந்த உங்க மனைவி எப்போ வந்து ஆண்டவர் வந்து எப்போ உங்க மனைவி சந்திச்சாரு? அந்த சமயத்துல தான் திடீர்னு அந்த அவங்க அவங்களுடைய அம்மா வந்து வைராக்கியமா இந்துல இருக்கிறனால சோசியத்தை மறுபடியும் பார்த்து குழந்தை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. ஏன்னா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியா குழந்தை தங்கிடணும். இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஏற்கனவே அந்த ஜோசியக்கார் வேற சொல்லியிருக்காரு, நாகதோஷம் இருக்கு, அதனால குழந்தை இருக்காது அப்படிங்கிறப்ப அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. அவங்க அதனாலதான் இவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த சாதத்தை கொண்டு போகும்போதுதான் இதுக்கு பரிகாரம் செய்யணும், நாகதோஷத்துக்கு கூட்டுக்கு போய் இந்த மாதிரி 21
வெள்ளிக்கிழமை போய் நீங்க தாய் மகளும் போய் பால் ஊத்துங்க. இந்த ஊர்ல? ஆமா, இங்க கோல்பட்டியிலேயே அந்த மாதிரி சொன்னாங்க. நாகேஸ்வரி பாம்பு சங்கரேஸ்வரி கோயில்ல போய் இந்த மாதிரி 21 வெள்ளிக்கிழமை போய் நீங்க பாம்பு பாலுக்கு பால் ஊத்துனா சரியா போகும் அப்படிங்கிற போய் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அவங்க அம்மாவும் அதை நம்பிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தினாங்க மனைவியிட்ட. ஆனா நானும் என் மனைவி ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னன்னா என்னுடைய சகோதரர் அடிக்கடி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் போது, அதே மாதிரி அவரு கூட இருந்த அந்த வார்டன், ஸ்கூல் வார்டன், அவங்களும் அந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசுதான் அப்போ உண்மையான தெய்வங்க, எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கும் அவரை நீக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய குடும்பத்துல இது ஒரு சாபம் தான் நமக்கு சொல்றாங்க, ஒரு பாவம், இப்படிப்பட்ட ஒரு நாகதோஷங்கிற ஒரு பாவம் தான். அப்ப இந்த பாவத்துக்குன்னா பரிகாரிங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கும் போது அவங்க சொல்லும் போது எனக்கு அடிக்கடி அந்த ஞாபகத்துல ஞாபகப்படுத்தி இருக்காங்க. என் மனைவிட்டையும் நான் தனிமையா இருக்கும்போது அந்த காரியத்தை நான் பேசினேன். அப்ப இயேசுதான் உண்மையான தெய்வமா, நம்ம 2 பேரும் கை கோர்த்து நம்ம உண்மையை ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடுவோம். இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நம்ம கொடுத்தாருன்னா உண்மை உள்ள தெய்வம் அவருதான் அப்படிங்க நம்ம விசுவாசிப்போம் அப்படி சொல்லி நாங்க 2 பேருமே கை கோர்த்து ஜெபிக்க பூசாரி சொன்னதை கைவிட்டுட்டோம். பரிகாரியாகிய கர்த்தர் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல ஆமா, உண்மையிலேயே பரிகாரியாக தேவன் அவர் ஒருவர் தான். சாபத்திற்காகவும் மரித்தவர் அவர் ஒருவர் தான், அவருடைய ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். ஏன்னா அவங்க சொன்ன ஞாபகம் வரும்போது எனக்கு அவ்வளவு பைபிள் படிக்க தெரியாது. ஆனால் அந்த விசுவாசமான வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்ப ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார்ல, நம்மளுடைய பாவத்தையும் சாபத்தையும் உடைக்கிறார்ல, அப்ப நமக்கு ஏன் அந்த குழந்தை கடவுளால கொடுக்க முடியாதுன்னு இருக்கா? உண்மை உள்ள தெய்வங்கிறது நம்ம அறிந்து கொண்டா கண்டிப்பா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே தீர்மானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதே மாசத்துல தேவன் அதே மாசத்துல தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்யறாரு. அங்க சொல்லும் போது 21 வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. 21 வெள்ளிக்கிழமை போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கி நிக்கும்னு சொன்னவங்க அத ஒரு மாறுதலாக நாங்க செய்யும் போது அவங்களே நான் சொன்னவங்ககிட்டே நான் திரும்பி சொல்லிருக்கிறேன். அப்ப இது எப்படி நடந்தது, இது அப்ப இது எது தெய்வம்? அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் மன திருப்தி தான் காரணம், நம்ம கடவுளை நம்பினீங்கன்னா நடக்கும். 2வது நீங்க இந்த இடத்துல இதை கேட்டனால அந்த நேரத்திலேயே நின்றுக்கலாம், கடவுளுடைய மகிமை அப்படி இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆனா நான் அப்படி விசுவாசிக்கல. உண்மையுள்ள தெய்வங்கிறது என் மனைவிக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் அன்னைக்குதான் என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் உணர்வு விசுவாசத்தை உண்டு பண்ணி, இதே போலதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு போராட்டமா இருக்கலாம். ஏன்னா ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு பாரம், குழந்தை பாக்கி இல்லைங்கிறது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மருத்துவரை தேடி போறாங்க, எத்தனையோ பேர் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுலயும் ஒரு தோல்விதான் அடையுது. தெய்வத்தை நம்பி எத்தனையோ பரிகாரம் செய்யறாங்க, அதுலயும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் கிடைக்கல. ஆனா நான் அன்னைக்கு கை கோர்த்து ஜெபிச்சனால கர்த்தர் எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு அதே மாதத்துல தேவன் நன்மையா ஒரு குழந்தைய கொடுத்தார். ஒரு பெண் குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவளுக்கு 13-14 வயசுகிட்ட ஆயிட்டு கர்த்தர் பெரிய ஆச்சரியமா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உங்க மனைவி விசுவாசத்துல வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. நாங்களும் சபைக்கு போறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகணும், வாரத்துல ஒரு நாளாவது ஆண்டவரை நம்ம தேடணும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய வேலை ஹோட்டல் தொழிலுங்கிறதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என் மனைவி அனுப்பிட்டு நான் போவேன், இப்படியே போய்கிட்டு வந்து. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம். ஆனால் என்னுடைய பாவ வாழ்க்கை இன்னும் விட முடியல. அதை நான் மறுபடியும் என்ன பின்தொடர்ந்து அந்த பிரின்சிபல் மூலமா அதை மறுபடியும் நான் பின்தொடர்ந்து ஆண்டவரோட ரொம்ப ஐக்கியப்படல. இயேசுவை நம்ம கேட்டோம், ஆனா அவர் இன்னைக்கு நம்ம ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுக்கிற தேவன் தான், அற்புதம் செய்கிற தேவன் தான். ஆனால் நமக்குள்ள விசுவாசமான வார்த்தையில அவருக்கு உண்மையா நம்ம வளர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகும்போது என்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை எல்லாம் பிறந்து ஒரு 2-3 மாசம் கடந்து வந்தது. மனைவி குழந்தை கைப்பிள்ளையே ஆயிட்டாப்ல. அந்த நேரம் அந்த பாவமான காரியம் எனக்குள்ள இருந்தது. சபைக்கும் சரியான முறையில நான் போகிறது கிடையாது. என் மனைவி விடுவேன், நான் போயிருவேன். ஏன்னா ஹோட்டல் கடை தொழிலை பொறுத்த வரைக்கும் லீவு கிடைக்காத ஒரு சம்பவம். அப்படி நடக்கும்போது 2011 அப்ப மகா 2010 பிறக்கிறா. 2011 2 மாசம் 3 மாசத்துல எனக்கு மறுபடியும் ஒரு பலவீனங்கள் வருது. அப்ப நான் ஹோட்டல் கடை தொழில் வேலை பார்க்கும் போது என் சரீரத்துல ரொம்ப ஒரு பலவீனம். அப்போ பலவீனத்துல நான் நீர் கடுப்பு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்தோம். ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் எடுக்கும்போது ஃபுல் செக்அப் பண்ணும்போது நீர் கடுப்பு மாதிரி இருக்கு. அப்போ இது ஏதோ கிட்னிலாம் பிரச்சனை இருக்குது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல கொடுத்த ரிப்போர்ட்ல டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு எங்களுக்கு போதுமான வசதி கிடையாது சார், நீங்க கவர்மெண்ட்டுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் மாற்றி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்லயும் போய் இந்த மதுரை ராஜாத்தி ஹாஸ்பிட்டல போய்
ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம். அங்கேயும் பார்த்துட்டு அவங்களும் இது ரொம்ப கண்டிஷனான ஒரு சூழ்நிலையில தான் பலவீனம் இருக்குது, இதை வந்து நம்மளால உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற முதல் டாக்டர்கிட்ட இதை கேக்குறீங்க. ஆமா, முதல் டாக்டர் ஸ்கேன் பண்ணி அவங்க ஆப்ரேஷன் பண்ற கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அப்போ இது சார் ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போதுமான வசதி எங்கிட்ட கிடையாதுனால அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி விட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க இருந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்லாம் பார்த்துட்டு இதை நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு லேட் ஆகும், ஏன்னா ஒரு வாரம் காலம் ஆகும், உங்களுடைய பலவீனம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமான கண்டிஷன்ல நீங்க உடனே ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலை இருக்கு, நீங்க தனியார்ல பாக்குறாந்தா பாருங்க அப்படின்ற சூழ்நிலையை சொல்லிட்டாங்க. அப்ப எங்களுக்குள்ள ஒரு மனம் பெரிய பாரம், ஏன்னா குடும்ப சூழ்நிலையில எல்லாரும் போய் நிக்கிறோம், கைப்பிள்ளையோட என் மனைவி நிக்கா, என்னுடைய சகோதர குடும்பம், என்னுடைய அவங்களுடைய இருதயம் நம்ம குடிச்சதுனாலதான் எனக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாயிட்டு. அப்போ ஒரு பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம சரீரத்துல என்ன இப்படி ஒரு வேதி, என்ன வேதியா இருக்கலாம் அப்படி சொல்லும் போது அவங்க கிட்னி பிரச்சனை அப்படின்ற மட்டும் தான் சொன்னாங்க, ஒரு முழு டீட்டெயில்ஸ் சொல்லல. இல்ல அப்ப வந்து ஆண்டவரை தேடணும் என்ன அப்பதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. அந்த பயத்து நிமித்தமா தான் நான் ஆண்டவரை அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குடிப்பழக்கத்தை வந்து விடணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் நான் அந்த பயத்தினால ஆண்டவர்கிட்ட முறையிடுறேன். எனக்குள்ள தனக்குள்ளே ஒரு வேதனையோட, அதாவது ஆண்டவர் இருதயத்தை பாக்குறாரு. என்னோட இருதயம் என் கூட ஜனங்கள் என் கூட வந்தாலும், என் வீட்டாட்கள் வந்தாலும் என் இருதயம் மட்டும் அவரை நோக்கி தான் காத்திருந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே, எனக்கு கைப்பிள்ளையா இருக்குது, நான் எப்படி இனிமேல் வாழ முடியுமா, கிட்னி பிரச்சனைனா நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற எனக்கு மன பயம் ரொம்ப ஆயிட்டு. அந்த நேரத்துல நான் கடந்து போகும்போது ராஜாத்தி ஹாஸ்பிட்டல் காமிச்சோம். அப்ப என்னுடைய மனைவியுடைய சித்தி வந்து அவங்க ஒரு கிறிஸ்டின், அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம், நீங்க தைரியமா இந்த மாதிரி எங்களுடைய ஊருக்கு விருதுநர் வாங்க, திருத்தாங்கல் வாங்க, அங்க ஒரு டாக்டர் இருக்கிறார், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, நீங்க வந்து பாத்துட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல நான் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அப்ப என்னோட மனைவி நாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடியலன்னு ரிட்டர்ன் திரும்பும் போது நான் என்னுடைய தாய் மாமா இவங்க அவங்களும் தாய் மாமா அப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரசிக்கப்பட்ட டைம்ல அவங்க எங்க தாயாருக்கு அப்புறம் என் தாய் மாமா வந்து ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்துட்டாங்க. அவங்க எப்படி கடந்து வந்தாங்க ரட்சிப்பு? அவங்க வந்து ரொம்ப அவங்களும் அதிகமான குட்டி பழக்கம், பாவம், சாபத்துலதான் இருந்தாங்க. பயங்கரமா முருகன் எல்லாம் மாலை போட்டு ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. என்னுடைய சகோதரர் வந்து என் வீட்டுல சொல்லும்போது, என் தாயாரு சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கும் போது என் தாய் மாமா வந்து சத்தம் போடுவாங்க, என்ன ஒரு கிறுக்கு மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வித்தியாசமா இப்படி போய் வழிபட்டுட்டு இருக்க அப்படி சொல்லி ரொம்ப கடினமான பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னைக்கு என் தாயார் மரித்து போனாங்களோ அதுக்கப்புறம் அவங்க பைபிள் தூக்கி அதே ஆண்டவரை ஆராதிக்க அவங்க சபைக்குள்ள போயிட்டாங்க. அது எந்த சூழ்நிலைன்னு தெரியுமா? அவங்க எந்த சூழ்நிலை குடி பழக்கம், ஆனா அவங்களுடைய ரட்சிப்பு வந்து அனுபவங்கள் அவ்வளவு தெரியும். ஆனா அவங்க வந்து உண்மையிலேயே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது பயங்கர ஆச்சரியம். ஆமா, என் தாயாருக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்துல ஒரு ரத்த பாசம், அதாவது ஆண்டவர் சொல்றாங்களே, ஒருவரை சந்திக்கும் போது உங்க அனைவரையும் நான் தொடப்படுவேன், சந்திக்கப்படுவேன் மாதிரி என் சகோதரர் மூலமா தான் இந்த இயேசு எங்க குடும்பத்துக்கு ரட்சகரா வருகிறாங்க. அதே போல என் தாயாரு இயேசுவை ஏற்றுக்கொள்ள டைப்ல உங்களுடைய மரணம் பலவீனத்தினால உடம்பு சரீரத்தினால மறித்துட்டாங்க. ஆனா என்னுடைய தாய் மாமா ரசிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அவங்களும் அந்த விசுவாசமான வார்த்தைகளை என்கிட்ட பேசுறாங்க, இல்லை நீ பயப்படாடா, கடவுள் இருக்காரு, சரிப்படுத்துவார், நீ ஆண்டவர் நினைச்சுக்கோ, ஆண்டவர் மனதார நீ துதி, ஆண்டவர் இருதயத்துல கேளு, உன் பாவத்துக்காக நீ கேளுன்னு. இன்னைக்கு ஆண்டவர் அநேக பாவத்தினாலதான் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே மன வேதனையோடு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த நம்ம வந்து வேதத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்மளுடைய பாவமா இருக்கலாம் சூழ்நிலை வருவது, அப்படி இல்லாட்டி தன்னுடைய முன்னோர்களுடைய பாவங்களா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி தேவனுடைய நாம மகிமைக்கென்று. இந்த 3 காரியத்துக்காக தான் நம்மளுடைய குறைவுகள் வந்து நமக்கு வருது. அதை வந்து நீக்கணும்னா அவர் மாத்திரம் தான் முடியும். இப்ப நீங்க உங்களுடைய இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய பாவமா அது நீங்க நினைச்சது வந்து நான் குடி செய்தனாலதான் பாவமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய மகிமைக்காகவே, சில ரட்சிப்புக்காகவே என்னை அந்த வழி நடத்தினாங்கிறத நான் உணர்ந்தேன். ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவருடைய ரட்சிப்பு என்ன அடையணும் அப்படிங்கறதா ஆண்டவருடைய நோக்கம். இப்போ நீங்க திருத்தாங்கல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டேன். அங்க போகும்போது அந்த சாயந்தர நேரத்துல டாக்டர் வர்றாங்க. வரும்பொழுதுதான் அவரை கூட்டு போய் ஸ்கேனிங் ரூம்ல கூட்டு போய் என்ன பிரச்சனை, வயிறு எனக்கு அடிக்க வலி வந்துடுது சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாவே அந்த வலிக்கு ஊசி போட செய்ய ஸ்கேன் எடுத்திருக்க ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு காட்டுற. அவங்களும் ஸ்கேனிங் ரூம் கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அவருடைய கிட்னி பகுதி எல்லாமே பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை, நான் கொண்டு போன ரிப்போர்ட்டையும் பார்த்து அவங்களும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எழுதுறாங்க. எழுதும் போது அந்த கிட்னியை வந்து அவர் வரைஞ்சு காட்டுறாரு. அப்ப அந்த 2 சைஸ்ல உள்ள கிட்னி சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த மில்லியம் காமிச்சு
அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் தான் கிட்னி செயல்பட்டு கொண்டிருக்கு, ஒரு பக்கம் கிட்னி வந்து கம்ப்ளீட்டாவே இல்ல, அப்படியே இல்லங்க, கிட்னியே இல்லங்கிறது சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாயிடுச்சு. அப்போ கிட்னியே இல்லையா, அப்படி எப்படி அப்படின்னு மாதிரி என்னுடைய தாய் மாமா, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ கேட்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியம், பயம் வந்திருக்கும், பயம். அப்போ அவருக்கு டாக்டர் கேட்கறாங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னா, இந்த மாதிரி ஹோட்டல் கடையில தொழில் செய்யறேன் சார். ஹோட்டல் கடையில் தொழில் சரி, எத்தனை வருஷமா பாக்குறேன், இத்தனை வருஷம் பார்க்கேன் சார். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, குழந்தைகள்னா என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில் அவர் சொல்லும் போது, உங்களுக்கு வந்து பிறவியிலிருந்து ஒரு பக்கம் வந்து கிட்னி செல் இல்லாதபடியே தான் இருந்திருக்குது, ஒரு பக்கம் தான் கிட்னி இருந்திருக்குது, அந்த ஒரு கிட்னியோட தான் நீங்க இவ்வளவு காலமா வாழ்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி சார் இப்போ வருஷமா எப்படி இருக்க முடியுது? இல்ல எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்னி இல்லன்னு சொன்னாங்களா, இல்ல செயல்படாம இருக்குது? இல்ல, கிட்னி கம்ப்ளீட்டா இல்ல, ஒரு கிட்னி தான் இருக்கு, ஒரு கிட்னியே இல்லங்கிற மாதிரி இல்ல, அந்த பகுதியே இல்ல, அந்த கிட்னி இருக்கிற பகுதி கிட்னியே கிடையாது, ஒரு கிட்னி தான் இருக்குது. அந்த ஒரு கிட்னி தான் உங்களுக்கு இவ்வளவு நாள் செயல்பட்டு இருக்கு. அந்த ஒரு கிட்னினாலதான் நீங்க இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கீங்க. அதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ரெண்டாவது, கடவுளுடைய படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு ஊனமா படிக்க காது கேட்காதபடி இருக்கும், கண் பார்வை இல்லாத இருக்கும், கால் உச்சமா இருக்கும். இப்படிப்பட்ட ஊனம் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கடவுளுடைய படைப்புல ஒரு வித்தியாசமா இருக்கு தம்பி. இந்த மாதிரி நான் யாரும் பார்த்தது இல்ல, உங்களைதான் நான் அதிசயமா பாக்குறேன். அதனால ஆனாலும் நீங்க இந்த கிட்னி ஒரு கிட்னியோட இத்தனை வருஷமா நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னா அது பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பயம், என்னதான் அவங்க சொன்னாலுமே அப்போ ஒரு கிட்னியோட தான் நம்ம இத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கிறோம், அப்ப இந்த கிட்னிக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது என்ன செய்யும் சார்? அவ்வளவுதான், அடுத்து உயிருக்கு தான் ஆபத்து, உயிருக்கு தான் ஆபத்து. அப்போ என்ன பிரச்சனை நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல சார் இது வலி இருக்குது சார், இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இந்த வலி வந்து அந்த நீங்க நீர் தண்ணி குடிக்காதனால செய்யறதுனால தான், நீர் போகிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. அப்ப நான் கூட சொன்னேன், சார் நான் குடிப்பழக்கம் உண்டு, அப்ப அந்த குடிப்பழக்கத்துல கூட இது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது தம்பி, குடிப்பழக்கத்தினால கிட்னி போகிறது உண்மை, ஆனா அது வந்து நீங்க அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இது நீங்க தண்ணி சரியா குடிக்காதனால, ஹீட்டுனாலதான் நீங்க பாக்குற வேலை வைக்க, அந்த ஹீட்டுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது. அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் அப்ப இது ஆப்ரேஷன் பண்ணணுமா சார்? இல்ல, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுதேன், ஒரு வாரத்துக்கு மாத்திரை தரேன், நீங்க சாப்பிடுங்க, மறுபடியும் வலி இருந்தா வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு சரியாயிரும், கடவுள் சரிபடுத்துவாரு அப்படின்னு அவரு பொதுப்படையா சொன்னாங்க. அப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அப்ப நம்ம இனிமேல் கஷ்டமான வேலை பார்க்க முடியாதோ அப்படி டாக்டர்கிட்ட நான் கேட்டேன். ஆமா, வெயிட்டான வேலைகள்லாம் நீங்க தூக்க முடியாது, நீங்க கடினமான ஒரு டவி இறக்கம் செய்யவோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கூடாது, சுலபமான வேலை பார்த்துக்கோங்க, நிதானமா வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க கிளம்பிட்டோம். அதுல இருந்து எனக்கு ரொம்ப வேதனை தான், இருந்தாலும் நமக்கு ஒரு கிட்னியோட தான் செயல்படுறோம். இது நடந்தது 2011 கடைசியில. அதுக்கப்புறம் நான் 2011 அப்புறம் கடைசியில ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நம்ம ஹோட்டல் கடை பண்ண மேல செய்ய முடியாதோ, அப்ப நான் என்ன பண்றது, நான் தொழில் என்ன பண்றது? சொந்தம் வந்தோன்னா என்ன சொல்றாங்க, ஒரு வளையல் கடையா ஏதோ ஒரு சின்ன உன்னால முடிஞ்சதை செய்டா, நீ ஹோட்டல் தான் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது, அதனால நீ உனக்கு முடிஞ்ச வேலையை நீ செஞ்சுட்டு போ அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது, மனவேதனையும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, நம்ம மனைவி நம்மளுடைய பிள்ளை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி மன பாரத்தோட தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த வலி அன்னையோட எனக்கு சரியாயிடுச்சு. அதுல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 வருஷமா இல்ல, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அந்த 4-5 வருஷம்? ஆமா, ஆனா அந்த டைம்ல இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்னுடைய பாவம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள் மூலமா அந்த குடிப்பழக்கம் என்னத்தோட தான் செஞ்சது. மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள நான் இருக்கதான் செஞ்சேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு தைரியம், சரி இருக்க வரைக்கும் நிலைத்திருக்க முடியல. அதான் நிலைத்திருக்க முடியல, உண்மையான அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட முடியல. அந்த டைம்ல வந்து மறுபடியும் அந்த பாவமான செயலுக்குள்ளதான் நான் மறுபடியும் கடந்து போனேன். அதாவது வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி பாவம் செய்வாங்க, திரும்ப ஒரு பிரச்சனை வரும், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க, திரும்ப ஆண்டவர் விடுதலையாக்குவார், திரும்ப பாவம் செய்வாங்க. அதே மாதிரி வந்து அவர் அந்த நேரத்துல எனக்கு அற்புதம் செஞ்சோடையும் எனக்கு சுகம் கிடைச்சிருச்சுல அப்படின்னு நினைச்சு நான் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அதே ஹோட்டல் கடையாக போவேன், அதே மாதிரி சூழ்நிலை கடந்து போச்சு. குடிக்க அந்த பாவங்கள் மறுபடியும் என்ன தொடர்ந்துதான் வந்தது. ஆனா எனக்கு சபைக்கு போறதுக்கும் அந்த டைமிங்ல நாட்டுக்கு லீவ் கிடைக்கனால போக முடியல. மனைவி விடுவேன், என்னைக்கா ஒரு நாள் கிடைச்ச அன்னைக்கு போவேன். இப்படியாதான் கடந்து போய்கிட்டு இருந்தது என்னோட வாழ்க்கை. ஆனாலும் ஒரு பயம் இருந்தது, எனக்குள்ள ஒரு மன பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. அடுத்து எப்படி வந்து அது ஒரு 4-5 வருஷம் கடந்து வரும்போது அப்ப நான் மறுபடியும் நான் பொருத்தனை பண்ணேன் ஆண்டவரே, இந்த மாதிரி அப்போ கடினமான வேலை என்னால செய்ய முடியலன்னா எனக்கு ஒரு சொந்தமான தொழில் செய்யறதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க,
நான் மேல இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னால விட முடியலாட்டாலும் அந்த பாவத்தை நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அதுக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கு அந்த வசனத்தின்படி நான் அந்த டைம்ல அந்த வசனத்தை வச்சு நான் செபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொன்னோடனே அப்ப ஆண்டவரே எனக்கு இந்த தொழிலை விட்டு நான் ஹோட்டலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா கண்டிப்பா நான் ஆராதனை கலந்துக்கிடுவேன், ஆண்டவர் ஆலயத்துக்கு நான் போவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணும்போது கர்த்தர் அந்த வார்த்தை மூலமா என்ன தோடப்பட்டது. அப்ப தோட உடனே நான் உடனே தொழில் கர்த்தருக்கு ஆச்சரியமா எனக்கு 2012 ஸ்டார்டிங் முடியும் போது எனக்கு தொழில் ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. 2012 நான் தொழில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டிபன் சென்டர் நைட்டு, ஆமா, ஒரு சின்ன ஈவினிங் டிபன், அதாவது சாயந்தரம் மட்டும்தான் நைட்டு டிபன் கடை மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தரால இது வரைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பலவீனப்பட்ட நாட்கள்லயும் மறைமுகமான காரியம் நான் சபைக்கு போனாலும் எனக்குள்ள அந்த பாவம் என்னை விட்டு போகல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் சபைக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை விட எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் கூட விட முடியாத சூழ்நிலையில இருக்கலாம், மறைமுகமான காரியம் இருக்கலாம், சபைக்கு போய்கிட்டு இருக்கலாம், மறைமுகமான தேவன் நம்மளை பார்க்கல, நம்ம மனசை பார்க்கல அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனா கடவுளை நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம செய்யற காரியத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வசனம் உண்மையா இத்தனை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் சமீபமா இருக்கிறாங்க. உண்மையா நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு விடுதலை பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் உணர்வுள்ள இருதயம் கண்டிப்பா என்ன செய்யப்படும், அது திருத்தப்படும். உணர்வு இல்லாத இருதயமும் சீர்கெட்டதா இருக்குதுன்னு. ஆனா எனக்குள்ள அந்த பாவம் இருந்தாலும் நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த பாவத்தை விடணும், இந்த குடிப்பழக்கம் விடணும், எனக்கு இந்த பாவம் வேண்டாம், விடல. எனக்குள்ள இருதயத்துல ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்குள்ள உணர்வு வரும். வேலை பார்த்து முடிச்சோன்னு சாயந்தரம் நேரம் அடிச்சாலும் அந்த உணர்வு எனக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். இந்த தொழில் வச்சுட்டேன், உணர்த்தி ஆண்டவர் விட்டு கொடுக்குறாரு, எப்பதான் திரும்புவான் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அப்ப அந்த காலகட்டங்கள் வரும்போது தொழில் வச்சு தொழில் தொடங்கிட்டேன். தொழில் வச்சதுக்கு அப்புறம் குடிப்பழக்கத்தை கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட்டா விட ஆரம்பிச்சேன். விட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் எனக்கு அந்த பலவீனம், அப்ப அந்த கிட்னியுடைய பிரச்சனை வலி எனக்கு வருது. ஒரு 2-3 வருஷம் கடந்த உடனே மறுபடியும் எனக்கு அந்த வலி வந்த உடனே நான் ரொம்ப வலி தாங்க முடியல. அப்ப நம்ம செஞ்ச பாவத்து தான் மறுபடியும் நமக்கு என்னாச்சு, பலவீனம் உண்டாயிடுச்சு. இன்னும் ஒரு கிட்னி தான் இருக்கு, அதுவும் இழந்து போகும் போலுக்க, இனிமேல் நம்ம பிழைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்ல அப்படி சொல்லி கண்ணீரோட நான் வேதனையோட மறுபடியும் தேவ சமூகத்துல அழக ஆரம்பிச்சுட்டேன். என்ன கண்ணீரை விட்டு நான் உண்மையிலே மனம் கண்ண சந்து என் மனைவி நானும் அழுகுறோம். என் மனைவி கூட சொல்றாங்க, நீங்க இந்த பாவத்தை விடவே மாட்டேங்கிறீங்க, அப்ப அந்த பாவத்தை நீங்க மறுபடியும் தொடர்றதுனாலதான் இன்னைக்கு மறுபடியும் இந்த சரீரத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் எனக்கு ரொம்ப வேதனை வந்துருச்சு. ஒரு 3 வருஷம் அந்த வலியினால மறுபடியும் அப்பதான் உண்மையா மனம் திரும்புது உண்மையிலேயே அப்பதான் மனம் திரும்புது. ஆனா அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன், ஞானஸ்தானமும் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்தாலும் எனக்குள்ள அந்த பாவம் விடல. பாவம் மறைமான காரியமா நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுக்க மறுபடியும் அவர் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுத்தாரு. மனம் திரும்புவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்குறாங்க. நான் மறுபடியும் மனைவி நானும் அந்த வலி வந்துருச்சு. ஒரு 3 வருஷ காலம் மறுபடியும் அந்த கழிச்சு வலி வந்த உடனே டாக்டர்கிட்ட மறுபடியும் நான் எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தனோ அதே டாக்டர்கிட்ட மறுபடியும் போறேன். 3 வருஷம் கழிச்சு அந்த டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன். அவர் என்னப்பா பிரச்சனைன்றோன்னு, இந்த மாதிரி சார் அடிக்கடி எனக்கு இந்த வலி வருது சார்னோடையும் அவர் மறுபடியும் அதே ஸ்கேனிங் ரூம்ல கூட்டு போய் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே என்கிட்ட பேசுறாரு. அப்பா உனக்கு கல்லுகள் அடைப்பு மாதிரி தெரியுது, கல்லடைப்பு மாதிரிதான் தெரியுது, அதனால அவனுக்கு கல் அதிகமா இருக்கிறனால கண்டிப்பான முறையில ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், சார் இல்ல சார் கல்லு அடப்புனா இப்ப ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும், நம்ம கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும்பா, நாளைக்கு நீங்க எப்படியா ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் ரொம்ப பயந்துக்கிட்டு சரி சார் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ரூம்ல வச்சு பேசுறாங்க. அப்ப பேசும்போது நான் அப்ப எனக்குள்ள ஒரு என்ன ஒண்ணுன்னா, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, ஸ்கேன் ஃபுல்லா ரிப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எவ்வளவு ஆகணும், 30,000 ரூபா 40 ரூபா கிட்ட வரும் அப்படின்னோடனையும் சரி சார் நான் நாளைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறக்குள்ள எனக்குள்ள ஒரு மன பாரம் வந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நாளைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள ரெடி பண்ணணும் தம்பி, ரொம்ப இதா இருக்குதுனால சனிக்கிழமை அட்மிஷன் ஆயிருக்கேன், எனக்கு எப்படியா நீங்க விட்டுருங்க சார், நான் ஆராதனை கலந்துட்டு நான் வந்து ஒரு வைராக்கியமா இருந்திருக்கிறீங்க. அப்ப எனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்பதான் உருவாகுது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இந்த வலியை நீ சுகப்படுத்த முடியும், கல்லடைப்பு இல்லாதபடி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றதுக்காக கேட்கிறேன். சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. போயிட்டு கரெக்டா 12 மணி முடிஞ்ச உடனே நான் வர்றேன். வந்துட்டு ஸ்கேனிங் ரூமுக்கு கூட்டு போறாரு. மறுபடியும்
கூட்டு போய் பார்க்கும்போது அந்த கிட்னி மறுபடியும் அந்த தெளிவை சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்கும்போது ரூபா ரெடி பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த நானா கேட்கிறேன், சார் நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தேன். அப்ப வந்திருக்கும் போது நீங்க கிட்னி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப இந்த ஒரு கிட்னி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அந்த ஒரு கிட்னி தான் இப்ப நமக்கு பிரச்சனையா சார்? இந்த கல்லடுப்புக்கு அப்புறம் அப்ப அந்த கிட்னி எப்படி இருக்கும் என்ன எதை நான் கேட்டோடனே அவர் சொன்னாரு, என்ன தம்பி நீங்க ஆச்சரியமா சொல்றீங்க, அது எப்படி ஒரு கிட்னி தான் இருக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. இல்ல சார் நீங்க சொன்ன ரிப்போர்ட் அவரே 2 கிட்னி இருக்குங்க. ஆமா 2 கிட்னி போயிருந்து சொன்ன டாக்டர் தான். அந்த டாக்டர் ஸ்கேன் எடுக்கும் போது 2 கிட்னி இருக்கு அப்படிங்கிறப்ப பாக்குறாங்க. அப்ப இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள மருத்துவரால நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த மருத்துவர் கிட்னி இல்லைன்னு சொன்ன மருத்துவரால அதே மருத்துவர் சொல்றாரு, உனக்கு 2 கிட்னி நல்லா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு தம்பி அப்படி சொல்ல. அப்ப ஆண்டவர் இல்லாததை உண்டு பண்றாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள நம்மளால முடியாத நம்ம மருத்துவரால கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம இன்னைக்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? முடியாததை தேவன் முடிய பண்றார். இன்னைக்கு இல்லாததை தேவன் உண்டு பண்றார். அப்ப டாக்டர் பாக்குறாங்க, அப்ப இல்லாதது எப்படி வந்துச்சு? அப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப நான் தான் சொன்னேன், ஆமா சார் என்கிட்ட ரிப்போர்ட்னா உண்டு, நானும் ஸ்கேன் 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தேன், உங்ககிட்டயும் நான் காமிச்சேன், என் குடும்பத்தோட வந்திருந்தோம். இதே சமயங்கள நான் வந்திருக்கும் போது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க சார், ஆண்டவர் புது ஜெபத்தை நிமித்தம் கிட்னி உருவாக்கி. அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், நானே ஆச்சரியப்பட்டேன். ஆனா சில நாட்கள் நான் கடந்து போகும்போது தொழில் வச்சிருக்கும் போது கூட சில சமயங்கள்ல எனக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது இந்த உலகத்துல, ஏன்னா ஒரு கிட்னியோட தான் செயல்படுறோம், நம்ம ரொம்ப வெயிட் தூக்க முடியாது, ரொம்ப வேலை செய்ய முடியாது அப்படின்னு அதிக நாள் பாரப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பாரத்தையும் தேவன் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டுறாங்க. அப்போ டாக்டர் மூலமா அந்த கிட்னி உருவாக்குன போல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்ப அவர் வார்த்தை மூலமா நான் கேட்கும் போது அப்போ உண்மை உள்ள தேவனை தான் நம்ம இதுவரைக்கும் வழிபட, அவர் அன்பை நம்ம புரிஞ்சுக்கிடல, நம்ம மறுபடியும் பாவத்துக்குள்ள கிடந்துட்டோம். ஆனா இது மூலமா இனிமேலாவது நம்ம அந்த பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் வந்தது. இன்னைக்கு அநேக பார்த்துக்கிட்டு இருக்க சாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள அநேகர் இந்த பாவத்தை விட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒரு கட்டி வச்சிருக்கிற மாதிரிதான் நம்ம அந்த பாவத்தை விட முடியாது, இது நம்மளை கர்த்தரை விட்டு நம்ம பின்னாடி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கும் போது கூட நான் ஆண்டவர்கிட்ட மனம் உடைச்சுதான் நான் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை, ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. அப்ப அந்த ஆவியானவர் எனக்குள்ள அந்த வாசம் செய்யும் போது கண்டிப்பா எனக்கு அந்த விடுதலை கண்டிப்பா ஆண்டவர் அந்த டாக்டர் மூலமா அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாயிடுச்சு. என் குடும்பத்துக்கு புது கிட்னி ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய இல்லாததை உண்டு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் அந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்துறாங்க. இல்லாததை உண்டு பண்ணுகிற தேவன்கிறது நம்ம என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நடந்த சம்பவம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு நான் அநேக கூட்டங்கள்ல கலந்து போகும்போது ஆண்டவர் அற்புதங்கள் நிறைய செய்யறாங்க. ஆனா நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியல, எப்படி நடந்தது நம்ம ஆச்சரியமா படுறோம். ஆனா எனக்கு நடக்கும் போதுதான் அது உண்மையா நடந்தது, ஒரு அனுபவம் இல்லாத நம்ம சொல்ல முடியாது. உண்மையே இது நடந்தது. ஏன்னா எந்த டாக்டரும் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்னால அந்த கிட்னி 2 இருக்குது அப்படிங்கிற சொல்லத்தக்க ஆண்டவர் அவர் மூலமா நமக்கு பேச வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் உண்மையிலே அன்று முதல் ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜெபத்தை அதிகமான ஆண்டவருக்கு ஒதுக்கினேன். நான் பாவமான காரியங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். அன்னைக்கு வரைக்கும் இன்னி வரை ஆண்டவர் அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணல அந்த கிட்னி ஆபரேஷன் அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த கல்லடப்புன்னு சொன்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட அப்ப கல்லடப்பு ஆபரேஷன் பண்ணா நான் போயிட்டு வர்றேன் சார், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பணம் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது அன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஊசி மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்டு போங்க வாங்கிட்டு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தேன். ஆனா அன்னில இருந்து கூட அந்த கல்லடப்பும் சொன்ன காரியத்தை கூட ஒரு மறைவான காரியம் தான், அதுவும் இனி வரைக்கும் அந்த வழி வரல. அப்ப அந்த டாக்டர் உண்மையிலே அந்த சார் சொன்னது என்னன்னா, நீங்க கல்லடப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு அதை ஒரு பயத்தை உண்டாக்கிச்சு. ஆனாலும் கர்த்தர் அதுவும் ஒரு சாதாரணமா ஒரு காரியமா ஆண்டவர், அதாவது கல்லடைப்பு உங்களை உண்டாக்கி கொண்டு போன காரணமே நான் எனக்கு அதுதான் நான் 2வது தெரிஞ்சுக்கிட்டது. அப்ப அந்த கல்லடப்பு தானே நம்ம போயிருந்தோம், டாக்டர் கல்லடப்பு இருக்குன்னு சொன்னாங்களே, இப்ப அதுவும் இல்லாத பக்கம் ஒரு ஆச்சரியமா இருக்குது. அப்ப ஆண்டவர் நம்ம இல்லைன்னு நினைச்ச காரியத்துல, ஒரு பாரப்பட்ட காரியத்துல கர்த்தர் நம்மளால ஒரு அற்புதமா நமக்கு அந்த இடத்த ஆசீர்வாதமா
அந்த இல்லாததை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட வேதனையும் இருக்கலாம், குழந்தை பாக்கியங்கள் இல்லாம இந்த மாதிரி காரியங்கள்ல நிறைய இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பரிகாரம் செய்யலாம். ஆனா தேவன் சொல்ற பரிகாரிய கத்த நான் ஒருவரே அப்படி சொல்றாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில கடந்து வரும்போது இந்த 2016 ஆண்டவர் கொடுத்த ஒரு துக்க நாட்கள் முடிந்து முன்னாங்க. ஆனா அந்த வார்த்தையின்படி அநேக காரியங்கள் நம்மளுக்கு துக்க நாட்கள் முடிஞ்சிருது. ஆமா, அதே போல திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு தொழில கொடுத்தாங்க. அந்த முதல் தொழில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த செக்கப்புக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப அந்த செக்கப் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாம எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத கிட்னியை உருவாக்கி நீங்க சந்தோஷமா இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய மகிமைக்காக தான். இன்னைக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை ஆசீர்வாதம் செய்வாங்க. விட முடியாத பாவத்தை கூட கர்த்தர் விட செய்வார். ஏன்னா நம்ம அவரை நம்பும் போது உண்மையா நடக்கும். ஏன்னா நாங்க அவ்வளவு பாவத்துல இருந்து வந்திருக்கிறோம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் அவர் ஒருவர் தான் தெய்வங்கிறது நம்ம இந்த பார்த்து கொண்டிருக்க எல்லாத்துக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொல்லுவோம். இப்போ பிரதர் வந்து உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணுவார். உண்மையான விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த மருத்துவர்கள் வந்து கைவிட்ட நிலைமையில இப்போ நீங்க இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலும் சரி, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கு, எனக்கு விடுதலை இல்லையே அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் சரி, இப்பொழுது விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், அவர் உறுப்புகளை உண்டு பண்ணுகிற தேவன். இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் இந்த பேசுகிற அந்த சாட்சிக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இசப்பா இந்த அடியனை நீ தொட்டது போல ஆண்டவரே இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்குள்ள கண்ணீரும் ஆண்டவரே கவலைகளும் கடந்து வந்திருக்கலாமாப்பா. ஆண்டவரே அவங்களால மருத்துவரால கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே தகப்பனே, நீர் என்ன எப்படி தந்தித்தீங்களோ, என்ன எப்படி நீ சுகப்படுத்தினீங்களோ, இல்லாததை எப்படி உண்டு பண்ணினீங்களோ, அதே போல இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவங்களுக்காக நீர் இரக்கம் செய்கிறவர், பாவத்துக்காக நீர் ஆண்டவரே பரிகாரியா கர்த்தரா இருக்கிறீங்கப்பா. நீ பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஆண்டவரே எங்களுக்காக நீ இரத்தம் சிந்திருக்கிறீங்கப்பா. இந்த நாட்களில அப்பா என் வாழ்க்கையில நீ செய்த அற்புதங்கள், என் வாழ்க்கையில இல்லாததை நீர் உண்டு பண்ணுகிற தேவன் என்று நான் நம்பி இருக்கிற கர்த்தாவே. அதே போல இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய சுகமளிக்கிற கரம் அவங்களை கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கட்டுகளை அவுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. யார் யார் பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறாங்களோ, விட முடியாத பாவத்தோடு இருக்கிறாங்களோ, யார் யார் குழந்தை இல்லாத பாக்கியத்துல இருக்கிறாங்களோ, கர்த்தாவே நீர் சுகம் கொடுக்கிறவர், நீர் ஆண்டவரே பரிகாரிய கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆவியானவர் நீர் இடைப்படுங்கப்பா. இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்க பேசுங்கப்பா. அவங்களுடைய மனக்கண்களை திறக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்களுடைய இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்கப்பா. விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்குங்க தகப்பனே. விடுதலை கொடுக்கிற கர்த்தர் என்று அவங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா மனக்கண்களை திறக்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆவியானவரே விடுதலை தந்தா மெய்யான விடுதலை ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை ஆக்குனா அது ஒரு மெய்யான விடுதலை ஆண்டவரே. என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தைக்காக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே, சுகத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. யார் யார் இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் விடுதலை ஆக்குங்கப்பா. மெய்யான விடுதலை உண்டாக்குங்கப்பா. மருத்துவரால கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தா கூட கர்த்தர் நீர் விடுதலை கொடுக்கிறவர். உண்மை நம்புகிற ஒரு நன்மையிலும் குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையிலும் குறைபடாது என்று சொன்னீங்கப்பா. நீங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் வார்த்தை கடந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். பெரும்பாலும் உள்ள அப்பா ஸ்திரீ தன் வஸ்திரத்தை தொட்டு சுகமானது போல ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உண்மை தொடுகிற போல உம்முடைய உணர்ந்து கொள்ள இருதயங்களா மாற்றுங்கப்பா. அவங்களுடைய மனக்கண்களை திறக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சாட்சியை அடியினை சொல்ல வைத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். ஆவியானவரே இந்த நாட்களில அப்பா இந்த நேரத்துல உங்களுடைய மகிமைக்காக அப்பா எங்களால ஒன்றுமே அல்ல, இது உங்களுடைய மகிமைக்காக நாங்க சொல்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அநேகருக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவை விசுவாசிங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். God bless you. God bless you. Amen.